பிடிவாரண்ட் எதிரொலி காரணமாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் ஆஜரானார். வாழைப்படம் பிடித்திருந்தது. இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்களான் திரைப்படம் பார்க்கவில்லை. புதுச்சேரியில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கட்டிட தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. முக்கிய செய்தி. புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்விக் குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. பிடிவாரண்ட் எதிரொலி காரணமாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் ஆஜரானார். வாழைப்படம் பிடித்திருந்தது. இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்களான் திரைப்படம் பார்க்கவில்லை. புதுச்சேரியில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணியில் விரிசல் விழுதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது எனவும் திட்டவட்டம். புதுச்சேரி வெங்கட சுப்பா ரெட்டியார் ரவுண்டானா அருகே 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் அவதூறு மற்றும் வெறுப்பு பேசியதாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு மீதான விசாரணை புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது விசிக தலைவர் திருமாவளவன் ஆஜராகாமல் இருந்தார். இதையடுத்து அவருக்கு 2வது நீதிபதி ரமேஷ் பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரானார். புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் புதுச்சேரியில் 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய போது தலித் அல்லாத பிற சமூகத்துக்கு எதிராக பேசியதாகவும் பகையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் என் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு நீதிமன்றத்தில் ஆஜராக கூறினார்கள். அதனால் ஆஜராகி வழக்கை விரைந்து நடத்துமாறு கூறியுள்ளேன். இது பொய் வழக்கு, தள்ளுபடி செய்ய வேண்டுமென விண்ணப்பம் செய்திருக்கிறோம். இந்த பொய் வழக்கிலிருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். திமுக கூட்டணியில் விரிசல் விழுதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது. உரிமை தொடர்பாக எழுப்பும் குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக கொண்டுள்ள நிலைப்பாடு என்பது வேறு. இந்த வதந்தி எங்கள் கூட்டணி பாதிக்காது. விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளில் கார் பந்தயமும் ஒன்று. இதுபோன்ற போட்டிகள் நடத்துவது மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலா கவர்ந்தெழுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். தொழில் முதலீட்டாளர்களை சென்னை நோக்கி அழைக்க ஏதுவாக அமையும். பெங்களூரு, புதுடெல்லி போன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களின் தொழில் முதலீடுகள் பெறுகின்றன. அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சியின் காரணமாக நீதிமன்றமும் போட்டியை நடத்த தீர்ப்பளித்துள்ளது என்று நம்புகிறேன். புதுச்சேரிக்கு மாநில அரசை வரவேற்கிறோம். நாங்கள் அதை வலியுறுத்துவோம் என்றார். நான் வாழைப்படத்தை பார்த்தேன். படம் நன்றாக இருந்திருந்தால் அதன் இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்களான் படத்தை பார்க்கவில்லை. அதனால் இயக்குனர் ப. ரஞ்சித்தை பார்க்கவில்லை. வாழை தங்களான் படம் பாராட்டுக்கு சர்ச்சை குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதிலளி தெரிவித்தார். நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது கட்சி தலைவர்கள் கட்சி கொடியுடன் ஆஜராக கூடாது என்று மரபிருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தனது கட்சி கொடியுடன் நீதிமன்றத்தில் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது.
அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அண்ணாநகர் பகுதியில் வரசக்தி விநாயகர் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. இதனையடுத்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை தொடர்ந்து பூர்ணகதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் கவுன்சிலர் பொதுக்குழு உறுப்பினருமான வேலவன் செய்திருந்ததால் அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வெயிலின்றி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இன்று மாலை திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, உருளையன்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், கரிக்கலாம்பாக்கம், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கட்டிட தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி ஐயனார், வயது 52. கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது ஐயனார் அந்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சிறுமியை மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து ஐயனாரை கைது செய்தனர். தொடர்ந்து இவ்வழக்கானது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விசாரணை முடிந்து தீர்ப்பை நீதிபதி சுமதி வழங்கினார். அதில் குற்றவாளி ஐயனாருக்கு 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerunjurian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9604 தனசிங்கம் பணி நிறைவு விழா ஏஇ மீனராணி தலைமையில் டிபி மருத்துவமனையில் தண்ணீர் நீர்த்தேக்கம் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தனசிங்கத்திற்கு பணி நிறைவு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னிலை ரமேஷ்குமார், ஏஇ மற்றும் ஊழியர்கள் அறிவழகன், லக்ஷ்மணன், மாசிலா ராஜா, பழனி பாபு, அண்ணாமலை, ஹைதர் அலி, ஆறுமுகம், நீலமோகன், அஸ்வந்தம், முருகன், வனிதா, பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து தனசிங்கத்திற்கு பணி நிறைவு சிறப்பித்து வைத்தனர்.
ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் 11ஆம் ஆண்டு கல்வி துவக்க விழா புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் 11ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு துவக்க விழா கிரீன் பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் வரவேற்பு உரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக திருச்சி ஜென்னிஸ் அகாடமியின் டெக்னிக்கல் இயக்குனர் பொன் இளங்கோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன், சமையல்கலை நிகழ்ச்சி தொகுப்பாளர் செஃப் பழனிமுருகன் ஆகியோர் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு ஓட்டல் துறையின் அனுபவங்களையும் அறிவுரைகளையும் வழங்கினார்கள். KID நிறுவனத்தின் நிறுவனர் கபிலன் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றி விளக்கி பேசினார். புதுவை அரசு சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் துணை முதல்வர் பூங்குழலி ஸ்ரீதர் நிகழ்ச்சி இணை தொகுத்து வழங்கினார். துறை தலைவர் ஜார்ஜ் நன்றியுரை ஆற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் ஹோட்டல் ஊழியர்களும் செய்திருந்தனர். இவ்விழாவில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுத்திருக்கும் அவலம். வீட்டு விசேஷத்திற்கு வந்தது போல் நோயாளிகள் பாய் தலையணை போட்டு சிகிச்சை பெறும் கொடுமை. குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்டு வசதி இல்லாததால் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடி கால் கடுக்க நிற்கும் பெண்கள். சுமார் 13 லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரியில் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 2 அரசு மருத்துவமனை, அதுமில்லாமல் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் என 8 பெரிய மருத்துவமனைகள் உள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினம்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையின் போது சுகாதாரத்துறைக்கு மட்டும் கணிசமான தொகையும் புதுச்சேரி அரசு ஒதுக்கி வருகிறது. இருந்தாலும் அரசு மருத்துவமனையின் மீது புதுச்சேரி அரசு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கவனம் செலுத்தாததால் இன்று அரசு மருத்துவமனையில் சீர்கெட்டு உள்ளது. குறிப்பாக அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு அழைத்து செல்ல வாகன வசதி இல்லை. MRI ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட இயந்திரங்கள் பழுதடைந்து இருப்பது, மேலும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இல்லாமல் குப்பை கூலான காட்சியளிப்பது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் இன்று நோயாளிகள் பெருமளவில் வந்து சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனையில் போதுமான அளவிற்கு படுக்கை வசதிகளும் இடவசதிகளும் இல்லாததால் நோயாளிகளை தரையில் பாய் போட்டு படுக்க வைக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்டு கூட இல்லாத பெண் ஒருவர் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடி நிற்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. படுக்கை வசதி இல்லாத ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுக்கும் கொடுமையான நிலையும் அரசு மருத்துவமனையில் உள்ளது. மேலும் பல்வேறு தருணங்களில் அரசு மருத்துவமனை குறித்து வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வந்தாலும் அந்த குறைகளை அரசு நிர்வாகம் சரி செய்வது கிடையாது. தற்போது மீண்டும் ஒரே படுக்கையில் 3 பேர் படுத்திருப்பது, குளுக்கோஸ் போடும் ஸ்டாண்ட் இல்லாததால் பெண் ஒருவர் கையில் பிடித்திருப்பது, படுக்கை வசதி இல்லாததால் பாய் தலையணை கொண்டு உறவினர்கள் விசேஷத்திற்கு வந்தது போல் நோயாளிகள் படுத்து தூங்குவது என்ற வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இனியாவது அரசு கவனம் செலுத்தி அரசு மருத்துவமனையின் சுகாதார சீர்கேட்டை சரி செய்து நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமா என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பிடி வாரண்ட் எதிரொலி காரணமாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் VCK தலைவர் திருமாவளவன் ஆஜரானார். வாழைப்படம் பிடித்திருந்தது. இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்களான் திரைப்படம் பார்க்கவில்லை. புதுச்சேரியில் VCK தலைவர் திருமாவளவன் பேட்டி. அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கட்டிட தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது.